வணக்கம். தணிகை ராஜாராம் சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள்ங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக ராஜாராமுக்கு ஆதரவு தெரிவிக்கல, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களில் ஒருவராக நினச்சி கண்டிப்பாக எனக்கு நீங்கள் ஆதரவு தெரிவிங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது தான் ரெட் ஹில்ஸுங்க. அதாவது சென்னை 52 அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வீட்டு மனை. இன்றைக்கி ரெட் ஹில்ஸுன்றது உங்களுக்கு தவிர்க்க முடியாத வளர்ச்சி. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இப்போ சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் நம்ம ரெட் ஹில்ஸ். அதாவது சென்னை 52 தான். இன்றைக்கி ரெட் ஹில்ஸ்ன்றது சென்னை அவ்வளோதான். சிஎம்டி எல்லைக்குள்ளே வந்தாச்சு. இன்றைக்கி ரெட் ஹில்ஸில் போடக்கூடிய எல்லா சைடுகளும் சிஎம்டி அப்ரூவ்டும் வித் ரேர் அப்ரூவ்டு தான். நம்ம ரெட் ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சின்றது பஸ் ஸ்டாப்புங்க, பேருந்து நிலையம். ரெட் ஹில்ஸ்லேருந்து அனைத்து ஏரியாக்களுக்கும் பார்த்திங்கன்னா பேருந்துகள் செல்லுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரெட் ஹில்ஸில் உங்களுக்கு அடுத்த டி நகர், அதாவது ஒரு உதாரணம் அடுத்த டி நகர்னு ரெட் ஹில்ஸை சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி ரெட் ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான கடைகளும் இன்றைக்கி ரெட் ஹில்ஸில் இருக்குது. மக்களுடைய கூட்டம், அதாவது இன்றைக்கி சென்னைக்கு அடுத்த இருக்கக்கூடியது சவுத்தில் இருக்கவங்களும் இன்றைக்கி ரெட் ஹில்ஸில் வீடை கட்டி தன்னுடைய கனவு வீடுகளை கட்டுறாங்க ரெட் ஹில்ஸில். ரெட் ஹில்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஷோரூம், அதாவது கார் ஷோரூம்னு எடுத்திங்கன்னா இன்றைக்கி நிறைய கார் ஷோரூம் வந்துருச்சுங்க. அவ்வளோ ஷோரூம் இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் ரெட் ஹில்ஸோடைய மக்கள் தொகை பார்த்திங்கன்னா பெருகுதுங்க. அங்கே வீடு கட்டிட்டு கொடுத்துட்டு வராங்க. ரெட் ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான ஏரியாங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா இன்றைக்கி ரெட் ஹில்ஸுன்றது இன்றைக்கி மக்கள், அதாவது ரெசிடென்ஷியல் ஏரியாவாக மாறிட்டு இருக்கு. அதாவது ஆல்ரெடி ரெசிடென்ஷியல் ஏரியா தான். இன்னும் மக்கள் நல்ல பெரிய அவங்களோட பிரம்மாண்ட வீடுகளை கட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சைட்டோட வியூவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சைட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட் 2650 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சிஎம்டிஏ ரேராக அப்ரூவ்டுங்க. 1 மந்தில் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன், பட்டா, ஈசி எல்லாம் ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம். சைட்டோட வியூ தான் பார்த்துட்ருக்கீங்க. சைட்டில் பார்த்தீங்கன்னா 4 வீடு கட்டி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு 5 வீடு பார்த்திங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குங்க. இது கேட்டட் கம்யூனிட்டி லேண்ட். இது இந்த கம்யூனிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் வந்துடும், கடைகள் வந்துடும். அது இல்லாமல் நம்ம ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா கடை இருக்குது, பஸ் ஸ்டாப் இருக்குது, ஆர்சி இன்ஃபான்சியான்ற ஒரு பெரிய ஸ்கூல் இருக்குது. நம்ம சைட்லேருந்து ஒரு 400 மீட்டரில் ஒரு 500 மீட்டர்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3300 3500 வரைக்கும் இன்றைக்கி லேஅவுட்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஆனால் நம்ம ஒரு 36 வருடங்களாக ஒரு 170 சைட்டுக்கு மேலே பண்ணக்கூடிய நம்ம கம்பெனி இந்த இடத்தோட ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா 2650 தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். 1 lakh அக்ரிமெண்ட் அமௌண்ட்டு. நீங்கள் கையில் ஒரு 5 லட்ச ரூபா இருந்தால் ஒரு வீடு கட்டலாம். 3 லட்ச ரூபா இருந்தால் இங்கே ஒரு இடம் வாங்கலாங்க. கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம ஒரு பேங்க் லோனாக எடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி, அது உங்களுக்கு ரீசேல் வேல்யூ ஏறும்போது அது பெருசாக தெரியாது. ஆனால் கண்டிப்பாக இங்கே நீங்கள் பேங்க் லோனும் இருக்குது. மினிமம் சேலரி ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் இங்கே நீங்கள் ஒரு வீட்டு மனை வாங்கலாம், வீடு வாங்கலாம். அதனால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை மட்டும் கண்டிப்பாக நீங்கள் எழுதி வைங்க. ரெட் ஹில்ஸ் ராஜாராம் போட்டு என் நம்பரை சேவ் பண்ணி வைங்க. கட்டாயம் இந்த வீடியோ முடியும் போது என்னுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இன்றைக்கி நம்ம சென்னையில் இருக்கிறோம், இன்றைக்கி வாடகை கொடுக்குறோம். வாடகை கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, அதாவது நான் இப்படி இருக்கக்கூடாதுங்க, நீங்கள் இப்படி இருக்கக்கூடாதுங்க, தண்ணி தெளிக்கக்கூடாது, தண்ணி படுது, எவ்வளோ, அதாவது ஒரு